வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் ரொம்பவுமே ஹெல்த்தியான உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய உளுந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நாம் இந்த உளுந்தை வறுத்து எடுத்துக்கணும். நான் இப்போ கருப்பு உளுந்து தாங்க எடுத்துக்கிறேன். ஏன்னா கருப்பு உளுந்து தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் சொல்லப்போனால் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், கடாய் காய்ச்சதுக்கப்புறம் நான் அந்த ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கிறேங்க. இந்த கருப்பு உளுந்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வாசனை வரும். அந்த உளுந்து வறுபட்டு ஒரு வாசனை வரும் பாருங்கள். ஒரு பிரமாதமான வாசனையாக இருக்கும். அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த உளுந்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த உளுந்து கஞ்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, இது மாதிரியான வலிகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நிவாரணியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகள், இந்த சிரமத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் கருப்பையை வலுப்படுத்துது. உடல் எடை கூடுறதுக்கு கூட இதை நம்ம பயன்படுத்தலாம். இன்னும் பார்த்திங்கன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளையும் இது சரி செய்யுது. அதோட எலும்புகளை பலப்படுத்தவும் இந்த உளுந்து கஞ்சி அப்படிங்கிறது உதவுது. இப்போ பார்த்திங்கன்னா இதோட நாம் 4-5 ஏலக்காவை சேர்த்து வறுத்துக்கிறோம். இது ரொம்பவே வாசனையாக இருக்கும். வாசனைக்கும் சரி, உடம்பு நல்லதுக்கும் இது ரொம்ப நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது எலும்புகளை பலப்படுத்துது. கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால உளுந்தில் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்குது. இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வைக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதனுடைய பலன்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த உளுந்தில் இருக்குது. நம்ம இந்த உளுந்தை இட்லிக்கு பயன்படுத்துவோம், அப்படி இல்லைன்னா வடைக்கு பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. வாரத்தில் 2 இல்லை 3 நாட்கள் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நல்லா வறுத்த இந்த உளுந்தை நம்ம ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நல்ல பொடியாக ரொம்ப நைஸாகவே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை நீங்கள் மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் எடுத்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு திடீர்னு ஒரு காஃபி, டீ இதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கஞ்சியை நீங்கள் குடித்தா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு 3-4 டம்ளர் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 4 டம்ளர் தண்ணிக்கு 3 ஸ்பூன் நான் அந்த பவுட்ரை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணி அது நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் கைவிட்டு கூட கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போது இதை அப்படியே தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வானிலையில் ஊற்ற போகிறேன். நல்லா காஞ்சி வானொலியில் நம்ம இதை ஊற்ற போகிறோம். பாருங்கள், வானொலி சூடாயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஊற்றுறோம். நீங்கள் அந்த கிண்ணிலேயே கூட வச்சு நீங்கள் இதை செய்யலாம். நான் இதை கொஞ்சம் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்குமேங்கிறதுனால வானொலியில் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கைவிடாமல் அதை நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம அதில் ஏற்கனவே ஏலக்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நமக்கு ஏலக்காய் தேவையில்லை. இல்லை நீங்கள் வெறும் உளுந்து மட்டும்தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தேவையான அளவு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை போடுறேன். கருப்பட்டி சேர்த்தா இன்னுமே நல்லது. இந்த மாதவிடாய் காலங்களில் பெண் குழந்தைகள் முதல்ல ஏஜ் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து உருண்டை ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கஞ்சியும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவுமே ஒரு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஏன் அப்படி அந்த கருப்பு உளுந்து உருண்டை கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் அந்த பெண்களுக்கு அந்த இடுப்பு வலி சம்மந்தப்பட்ட, மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்பவே ஒரு தீர்வாக இருந்துச்சு. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் நமக்கு வழி நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம தான் அதெல்லாம் இப்போ கவனிக்க விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். நல்லெண்ணெய் விடலாம். உங்களுக்கு எது டேஸ்ட்டோ, நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சுகர் ஆட் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது. அந்த கஞ்சியில் வெறும் உப்பு மட்டும் போட்டு கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டு கூட குடிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த உளுந்து கஞ்சியை நீங்கள் சேர்த்துக்கிறது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பாருங்கள், ரொம்பவுமே சுவையான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் பூ,
ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, நெய் விட்டுருக்குறோம். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நிறைய விளையாடுறாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவை. அவங்களுடைய எலும்புகளுக்கெல்லாம் நல்ல எனர்ஜி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எலும்பு மூட்டுலாம் நல்லபடியாக வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த உளுந்த கஞ்சி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.